மிஸ் அகிலா டைலாக் எல்லாம் ஓகே தானே? ஓகே சார். ஷார்ட் ரெடி. காஸ்டியூமா மாத்திக்கோங்க. ஓகே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க சார். கண்ணா இந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணி. ஓகே. அது எந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இதுவா? எதுக்கு? கோச்சிங் கொடுக்க. ஆங்கிள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் காஸ்டியூமை கொடு. ஐயோ, ஆங்கிள் சொன்னாதான்டா கோச்சிங் சொல்லி கொடுங்க. சாரி மேடம், நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். எல்லா இடத்தையும் என் 2 கண்ணு தான் பாத்துக்கணும். காஸ்டியூம் செக்ஷன், கேமரா செக்ஷன், லைட்டிங் செக்ஷன். சுருக்கமா சொல்லணும்னா நான் இந்த இடத்தோட ஆல்ரவுண்டர். இதுதான் உங்களுடைய காஸ்டியூம். என்னது? காஸ்டியூம் கரெக்டான அளவு தான். இதோட மீதி எங்க? மீதியா? இவ்வளவுதாங்க இருக்கும். அரேபியனோட ஆட்னு தானே சொல்லிருந்தாங்க. ஆமா, பாரம்பரியம் மாறாத நமது தங்க மாளிகை. நான்சென்ஸ். இந்த மாதிரி Dress எல்லாம் நான் போட மாட்டேன். போட மாட்டியா? இது என்ன பிடிவாதம்? பின்ன இதை நானா போட முடியும்? லுக், அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் இத போட மாட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க இத போடலனா முதலாளி கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும். முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. டைரக்டர் கிட்ட போய் சொல்லுங்க. அது பணத்துல குறைவு இருக்குன்னா முதலாளி கிட்ட சொல்லி சரி பண்ணிடலாம். துணி குறைய மணி கூடும். ஸ்டாப் இட். என்னடா பண்றீங்க? சார், இந்த பொண்ணு இந்த காஸ்டியூம் வேண்டான்னு சொல்றாங்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அப்புறமும் வேண்டாங்கறாங்க. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நிறுத்துறா. நான் என்னத்த சொல்லி புரிய வைக்கணும்? பொண்ணுங்கண்டா என்ன அடிமையாடா உங்களுக்கு? நீங்க சொல்றதெல்லாம் அவங்க செய்யணுமா என்ன? பொண்ணுங்களை மதிக்க தெரியாதவன் இந்த கம்பெனியில வேலை பார்க்க வேணாம் 100 வாட்டி சொல்லியிருக்கேன். என்னடா இது? இதத்தான் இந்த பொண்ணு போடணுமா? அது இங்க ஷூட் பண்றது ஆட் ஃபிலிம், ப்ளூ ஃபிலிம் கிடையாது. சாரி மிஸ் அகிலா. எடுத்துட்டு போடா. காஸ்டியூமா சார் முக்கியம்? எப்படியும் நகையை வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்கல்ல. ஷட் அப். கான்செப்ட மாத்தலாம், ஆனா ஒரு பொண்ணோட மனசையும் பழக்க வழக்கத்தையும் மாத்த முடியாது. மாத்தனா சம்மதிக்க மாட்டேன். இது என்னடா இது? சர்ச் ஃபாதர் ட்ரெஸ்ஸா? பொண்ணோட உடம்பு மூடி வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதோட அழக ரசிக்கணும்னா கொஞ்சமாவது கலை ரசனை வேணும். இங்க ஷூட் பண்றது ஆட் ஃபிலிம். கதகளியோ இல்ல பரதநாட்டியமோ கிடையாது. போய் நல்ல பிக்கினியோ இல்ல மினி ஸ்கர்ட்டோ எடுத்துட்டு வாடா. பி செக்ஸி மேன், ஐ சே பி செக்ஸி. நான் வாயை பார்த்துட்டு இருக்க. இனிமேலாத பெண்களை மதிக்க கத்துக்க. இன்னைக்கு ஷூட்டிங் போதும். பேக்கப் போயா. சாரி மிஸ் அகிலா, இந்த மூட்ல இன்னைக்கு ஷூட்டிங் வேண்டாம். என்னாலதான் சார் இப்படி எல்லாம் நடந்துச்சு. உங்க மூட ஸ்பாயில் பண்ணதுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். சாரி இல்ல மனோ, அப்படி கூப்பிட்டா போதும். நம்ம ஷூட்டிங் நாளைக்கு கூட வச்சுக்கலாம், நல்ல மூட்ல. நாளைக்கு? ஐயோ, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. என்ன? பர்சனலா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப வச்சுக்கலாம். தேங்க்யூ சார். சாரி இல்ல மனோ. தேங்க்யூ மனு. ஓகே அகிலா, உன்னோட இந்த சிரிப்பு இருக்குல்ல, அதான் கேட்கு. சிரிக்கும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ மனு. வெல்கம். உங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு சார். எக்ஸலென்ட். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன? நாளைக்கு என்ன அவளுக்கு பர்சனல் விஷயம்? வேற எவனாவது? அது ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த பொண்ணோட பயோடேட்டா பாத்தீங்களா? பார்த்தேன். நாளைக்கு அவளோட பர்த்டே. ஓ, அவ்வளவுதானா? இப்ப எனக்கு டென்ஷன் இல்ல சார். நம்ம இந்த பர்த்டே காரணம் வச்சு ஏதாவது பண்ணா என்ன? நீ என்ன சொல்ல வர? சார், உங்க மனசுல அகிலா வந்திருந்தாலும் அகிலாவோட மனசுக்குள்ள நீங்க போகணும்ல. அதுக்கான விஷயத்தை தான் நான் பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது நிறைய பணம் செலவர மேட்டர் தான். ஆனா பணம் தான் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் மணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பிளான சொல்றேன். நடக்குமா? நடந்து தீரும். கஞ்சமா இருக்காதீங்க சார். அகிலா உங்களுக்கு வேணுமா இல்லையா? டேய் கிச்சா, இந்த கம்பெனியோட அசெட்ரா நீ. அசெட் கொளுத்து. தேங்க்ஸ். அகிலா, எதுக்காக உன்னை இங்க வர சொல்லிருக்கான்? ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு மட்டும் சொன்னா. கூட்டிட்டு வந்திருக்க? I don't know. என்ன கிச்சா இதெல்லாம்? மிஸ் அகிலா மேனனோட பிறந்தநாள் பரிசு. அது எப்படி? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, ஆனா மனோ சாருக்கு தெரியும். தட் இஸ் மனோ சார். அவரோட ஏற்பாடு தான் இது எல்லாம். சாருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சுன்னா அவரை பத்தின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுப்பாரு. அது அவரோட வழக்கம். வழக்கமா? இல்ல அந்த மாதிரி சொல்ல வரல. ஆக்சுவலி அது அவரோட பழக்கம்னு சொல்ல வந்தேன். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்குவாங்க. வானத்துல தோன்ற வானவில் மாதிரி ரொம்ப அழகா இருக்க உனக்கு இந்த மனுவோட பிறந்தநாள் பரிசு. ஹாப்பி பர்த்டே. இத மனோ சார் எழுதுனதா? இல்ல, நான் தான் எழுதுனேன். வாட்?
ஜஸ்ட் ஜோக்கிங். மனசோட பிசினஸ்ன்ற ஒரு ஆளோட மனச ஓரத்துல ஒரு கவிங்கன்னு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐ கான்ட் பிலீவ் For you have to. Happy birthday. ஹலோ ஹாப்பி பர்த்டே அகிலா. தேங்க் யூ மனோ. இட் வாஸ் குவைட் அன்எக்ஸ்பெக்டட் இல்ல? மனசுக்குள்ள இது எப்படி தோணுச்சுன்னு கேட்டா ஐ டோன்ட் நோ. இந்த பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கிய? நீங்க பெரிய ஆளுன்னு நான் ஒத்துக்கிறேன் சார். ஒரு நிமிஷம். ஹே, பிளான பத்திலாம் எனக்கு தெரியாது. அது மனோக்கு மட்டும் தான் தெரியும். இருந்தாலும் நான் கொஞ்சம் கெஸ் பண்ணிருக்கேன். கார்ல ஒரு சின்ன ரைட், ஏதாவது ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு லஞ்ச், அப்புறம் நம்ம ஃபேவரட் சாக்கோபார், அவ்வளவுதான். ஹே பால போடி. ஓகே பாய். ஹலோ. இங்க 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 இங்க. கிச்சா, நீ என்ன இங்க பண்ற? டியூட்டி மேடம், டியூட்டி. டியூட்டியா? இங்கயா? மனோ எங்க? மனோவா? மனோ சார்னு கூப்பிடு. ஓ, இப்ப சார் இல்லையே, ஃப்ரெண்டு தானே. வேண்டாம், மனோ எங்கன்னு சொல்லு. மனோ சார் அங்க டியூட்டில, இங்க இந்த பியூட்டியோட டியூட்டியை பார்க்க சொல்லி என்ன இங்க என்ன அனுப்பிட்டாரு. டியூட்டி? மனோ சார் வரத்துக்கு லேட் ஆகும்பா, அதனால உனக்கு கம்பெனி கொடுக்க நீங்க வர சொல்லியிருந்தாரு. என் மூடி போச்சு. ஐயோ, எங்க போச்சு சொல்லு. எங்க What நடத்துறேன். nonsense. ஏய் அகிலா, ஏய் போகாத, நான் சொல்றது கேளு. ஐ, எனக்கு வெளியில கிடைச்சது. 450. உனக்கு கிடைச்சதா? அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸு 500 ரூபாய், ஐஸ்கிரீம் 1500, குழந்தைங்க ஒரு 50 பேர். இல்லை வேண்டாம், அதிகமாக இருக்கும், ஒரு 35 போட்டுப்போம். ஒரு ஆளுக்கு 100 ரூபானா மொத்தமாக 3500 ரூபாய். மொத்தமாக சேர்த்து 9999 ரூபா. லாபம் 9000 ரூபாய். பரவாயில்லையே, இப்போதைக்கு போதும். ஏன்னா மனுஷனுக்கு பேராசை கூடாது. சாரி சாரி சாரி. வேணா நான் 100 வாட்டி கூட சாரி சொல்றேன். ஆபீஸ்ல தவிர்க்க முடியாம வேலை வந்துருச்சு, அதனாலதான் கிச்சு அனுப்புனேன். என்கிட்ட கோச்சுக்க மாட்டேன்ல? ஹே, எனக்கு கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க வேலைய பத்தி எனக்கும் தெரியும்ல. டைம் பாஸ் பண்ண கிச்சாவும் சரியான ஆள் தான். He is so funny. என்னாச்சு? இல்ல, இங்க சொன்னேன். அப்புறம் நாளைக்கு எப்ப பார்க்கலாம்? எப்ப வேணாலும் பார்க்கலாம்ல. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மீட்டிங்க்கு நானே வருவேன் கண்டிப்பா. கிச்சு வர மாட்டான். ஓகே. ஐயோ, போன் வச்சிராதீங்க, நான் தூங்க போறேன். அதுக்கு முன்னாடி tell me something sweet. இப்ப வா. என் கூட நீ எப்பவும் இருந்தன்னா நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன். ஐ லவ் யூ. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? பைத்தியம் பிடிச்சது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். இப்ப சொன்னது போன்ல இருக்கவங்க கேட்டுப்பாங்கல்ல. கேக்கட்டும். இவனுங்க எல்லாம் பாதி ராத்திரி தான் கால் பண்ணுவானுங்க. சரிங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இன்னைக்கு எங்க அப்பாவுக்கும் பாலானாக்கும் பெரிய டிஸ்கஷன் போச்சு. என்ன டிஸ்கஷன்? உங்களோட போக்கு சரியில்லைன்னு பாலன் அப்பா கிட்ட உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீ கேட்டதை மட்டும் சொல்லு. உங்க போக்கு தப்பா போச்சுன்னா அந்த நிமிஷமே கம்பெனில இருந்து வெளியே அமிச்சிட்டு அந்த சிங்கப்பூர் மாப்பிளைய கட்டி வச்சிருவேன்னு அப்பா சொன்னாரு. நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க? உனக்கு வேற கல்யாணமா? அது கேட்ட உடனே சிரிப்பு வந்துருச்சு. கம்பெனி போனா போட்டோம், ஆனா உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். லைட் ஆஃப் பண்ணவா? என்னாச்சு? ஒரு சின்ன பர்ச்சேஸ். நான் இப்ப வரேன். just 5 minutes. அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்ல. நான் இப்ப வந்துடுறேனே. இது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. வர்மாஜி, நான் வர்றதுக்கு லேட் ஆகும். அந்த வெல்கம் குரூப்போட மீட்டிங் நீங்களே அட்டன் பண்ணிக்கோங்க. அவ என் கூட தான் இருக்கா. லெட்ஸ் இட் ரிசார்ட்ல ஒரு சூட் ரூம் புக் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, தேங்க் யூ வெரி மச். அங்க பாரு மனோ, ஒன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஐயோ, இங்க சொன்ன வர்மாஜி, நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். என்னங்க இங்க பாருங்க.
நீங்க எங்க இங்க? நான் ஷாப்பிங் பண்ண வந்தேன். என்ன ஷாப்பிங்? எனக்கு இல்ல, கிச்சுக்கு. அப்ப கிச்சு எங்க? கிச்சு உள்ள போயிட்டேன். நான் அங்கதான் போலாம் இருந்தேன். நாங்களும் தான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஷர்ட் வாங்கியிருக்கோம் பாருங்க. எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாமே. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு சீக்கிரம் வருவேன். சீக்கிரம் கண்டிப்பா வருவேன். மனோ மனோ இங்க வாங்க. பாத்தீங்களா நான் என்ன வாங்கிருக்கேன் பாருங்க. ரிங்க ரிங்க நல்லா இருக்குல்ல? போலாம் போலாம். இவங்க யாருங்க? புரியல. இதான் அகிலா. எந்த அகிலா? நம்ம கிச்சு கிச்சு இல்ல, கிச்சுவோட வைஃப். கிச்சு எப்ப கல்யாணம் பண்ணாரு? இதே கேள்விதான் நானும் கேட்டேன். திருட்டு பையன், யாருக்கிட்டயுமே சொல்ல. இன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சது. கிச்சு எங்கம்மா ஷாப்பிங் முடியலையா? ஒரு ஆளை அறிமுகப்படுத்தினா இன்னொருத்தருக்கும் சொல்லணும்ல. உங்களுக்கு அது தெரியாது. இது ரஞ்சு, இது அகிலா. இல்ல இல்ல சாரி சாரி. போதும் நான் சொல்லிக்கிறேன். அகிலா என் பேர் ரஞ்சு, இவரோட ஒய்ஃப். அது வந்து நீ கிளம்பு. சொன்ன மாதிரி சீக்கிரம் வந்துடணும். ஓகே பாய் அகிலா. அகிலா வேண்டாம், நீங்க ஏமாத்திட்டீங்க. மோசமானவர், சீட்டா. அகிலா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கேட்க மாட்டேன். எனக்கு எனக்கு இனிமே உங்களை பார்க்கவே வேண்டாம். சார் ப்ளீஸ் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. உங்களோட நான் எல்லா சூழ்நிலையிலும் இருந்திருக்கேன். ஆனா நிச்சயமா இது என்னால முடியாது. அகிலா எதுக்கு சார் ஏன் பொண்டாட்டின்னு சொன்னீங்க? கிச்சா ஏன் பிரச்சனை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டற? திடீர்னு எதிரில வந்து நிக்கும் போது நான் வேற என்னத்த சொல்றது? அந்த பொண்ணு என் லவர்னா. என்னோட எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சதுனாலதான் உன் பேரை நான் சேர்த்து சொல்லிட்டேன். ஆனா சார் உண்மை எப்படி இருந்தாலும் வெளியே வந்துரும் சார். ரஞ்சி அக்கா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இல்ல அந்த அகிலா என்னை பத்தி என்ன நினைப்பா? இருடா, அகிலா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு தான் ஒரே ஒரு வாட்டி அவளை என் முன்னாடி கூட்டிட்டு வான்னு உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல சார், என்னால அது முடியாது. என் தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு புரியுது, உன்னால முடியாது இல்ல. என் சொந்த தம்பி மாதிரி தான் நான் உன்னை பார்த்தேன். நீ எந்த பிரச்சனையும் கூட இருப்பேன்னு நினைச்சேன். தப்பாயிடுச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நானே போய் எல்லாத்தையும் சொல்றேன், எல்லாம் பொய்ன்னு. அகிலா என்னோட லவர்னு, அதோட எல்லாமே முடிஞ்சிடும். இந்த கம்பெனி பில்டிங் எல்லாம் நாசமா போட்டுடா. நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி இந்த ரோட்ல அலையிறேன். அப்புறம் எதுக்கு உன் கனவு மட்டும் மிச்சம் இருக்கணும்? அதுவும் போட்டோம். என் வாழ்க்கையை அழிச்சிட்டு இங்க யாரோட கனவும் பலிக்காது. நான் போறேன். அகிலா கிட்ட போய் பேசுறேன். அவளை உங்க முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்துறேன். இந்த பணம் இன்னும் வேணுமா? தரேன். வேண்டாம் சார், எதுவும் வேண்டாம். சார் உங்களுக்கு என்னதான் ஆச்சு சார்? நீங்க இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்ல சார். நான் கோவப்பட்டேன்னு யார் சொன்னா? சின்ன ஒரு டிராமா. அப்படியா? அகிலாவை ஏன் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு கிச்சுவால மட்டும்தான் முடியும். அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தப்போ அவனோட கனவை இல்லாம ஆக்கிடுவன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சார் எங்கேயோ போயிட்டீங்க சார். நான் ஒத்துக்கிறேன் சார். வர்மாஜி, இந்த உலகத்துல உண்மையை சொன்ன எவனும் நம்ப மாட்டான். ஒரு பொய்ய சத்தமா சொன்னா உடனே நம்பிடுவாங்க. பாயிண்ட் இஸ் நோட்டட் சார். வேண்டாம், நான் எதையும் கேட்க விரும்பல. யாரையும் பார்க்கவும் வேண்டாம். ஏமாத்துக்கார, மோசமானவன். வெளியே ஒரு முகம், உள்ள ஒரு முகம். அந்த ஆளுக்கு நீ என்னோட நல்ல ஃப்ரெண்ட் தானே நினைச்சேன். எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட சொல்லாம தானே இருந்த. அகிலா ப்ளீஸ், என்னோட கஷ்டம் உனக்கு தெரியல. என் மனசையும் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. மனோசார் மனோஸ் அந்த பேர் இனிமே சொல்லாத. நான் உன்னோட நல்ல ஃப்ரெண்டு தான் எப்பவுமே. நான் சொல்றது ஒரே ஒரு வாட்டி கேளு. ஒரே ஒரு வாட்டி மனோசார். முடியாதுன்னு சொல்றேன்ல. அகிலா ப்ளீஸ். ஐம் சாரி, நான் போயிடுறேன். ஏய் கிச்சா, ரத்தம் வருதா? பரவாயில்ல. இல்ல நில்ல. சாரி கிச்சா, எனக்கு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கும் புரியுது. உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா கூட இதை தான் பண்ணியிருப்பேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை இருக்கு அகிலா. அது நமக்கே தெரியாம நிறைய பேர் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். எனக்காக ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி நீ மனசரை பார்க்கணும் ப்ளீஸ். அதுக்கப்புறம் உன் மனசை சொல்ற மாதிரி முடிவெடுத்துக்கோ.
ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய். வேற என்ன? உங்ககிட்ட நான் ஒரு பொய்யும் சொன்னதில்ல. இருக்கலாம். ஆனா சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லாம இருந்துட்டீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கறத. இல்ல சொல்லல. எதுக்காக? அது உண்மை இல்லன்றதுனாலதான். ரஞ்சு என்னோட மாமா பொண்ணு. லவ் பண்ண பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால மத்த பொண்ணுங்க மாதிரி மனசு அளவுல அவ உடைஞ்சு போயிட்டான். 3 நாள் சுய நினைவே இல்லாம அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. நினைவு வந்தப்போ அவ முதல்ல பார்த்தது என்னதான். உண்மையாவே என் கெட்ட நேரம் அப்பதான் ஆரம்பிச்சது. அவ கூட கல்யாணம் நடந்துருச்சுன்னு அவளை லவ் பண்ண பையன் நான் தாங்கிற ஒரு பிரம்ம அவளோட மனசுல வந்துருச்சு. அதை சரி பண்ண பார்த்தப்போ ரொம்ப வைலண்ட் ஆயிட்டா. டாக்டர்ஸோட அட்வைஸ் படி நான் இப்பவும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் அவளோட புருஷன்னு அவ சொன்னப்போ பக்கத்துல இருந்த அம்மு எதுக்காக பேசல? பேசனா அங்க பிரச்சனை ஆகும்னு அவளுக்கு தெரியும். பாவம் அம்முவும் நடிக்க வேண்டியதாயிருச்சு. அப்படி இருக்கும்போது நான் லவ் பண்ற பொண்ணு நீதான் அவகிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அடுத்த மாசம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவ பெங்களூர் போறா. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட கோச்சுக்கிட்டாலும் சரி, என்ன வெறுத்தாலும் சரி, பழைய ரெஞ்சுவை மீட்டெடுக்க நான் நடிச்சுதான் ஆகணும். சாரி. அகிலா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதடி. பாலையும் தண்ணியும் இப்ப நான் பிரிச்சு தரேன். அவங்க பேங்க்குள்ள போய் 10 நிமிஷம் ஆகுது. அவங்க வந்துட்டாங்க. மூடு சீக்கிரம். ஹாய், அம்மு தானே? ஆமா. நான் டாக்டர் ஜெயலட்சுமியோட ஃப்ரெண்ட் ஜோஷ்னா. இவன் என்னோட ஃப்ரெண்டு. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நானா? என்ன பண்ணணும்? அது சொல்றேன். நான் மனோ சாரோட கம்பெனில ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணிருக்கேன். நீங்க எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணணும் ப்ளீஸ். ஐயோ, நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு, விரட்டிடுவாரு. வேற யார் சொன்னா கேட்பாங்க? ரஞ்சியாக்காவை போய் பாருங்க. அது யாரு? அவரோட வைஃப். அவங்க சொன்னா அவரால் கேட்காம இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே. உடம்பு சரியில்லையா? யார் சொன்னா? இல்ல, அது ஏதோ மென்டல் ப்ராப்ளம்னு. மை காட், நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னது? அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா. ஐயோ சாரி, யார் சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்ல. ஆனா என்ன ஆனா? முதல்ல அவரை பத்தியும் அவர் கம்பெனி பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா வந்து இங்க வேலை கேளுங்க. என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க நீ? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் வேலை வேணாம்னு சொல்றியா? என்னது சின்ன விஷயமா? பக்கா ஃப்ராடா இருக்கிற அந்த ஆள் கம்பெனில நான் எப்படி வேலை செய்ய முடியும்? நான் வேலையை விட்டு போறேன். அப்புறம் அந்த ஆள் மூஞ்ச பார்த்து 4 கேள்வி கேட்பேன். அதெல்லாம் சரிதான். அந்த ஆள் ஒரு பக்கா ஃப்ராடுனா நீ ஒரு பக்கா ஃபூல்னு சொல்ல வேண்டினா? ஐமேக்ஸ் கம்பெனில மாடல் ஆகணும்னு நீ தானே ஆசைப்பட்ட. இப்ப அது கிடைக்கவும் செஞ்சிடுச்சு. உனக்கு கேட்குற பணமும் கொடுக்குறாங்க. ஆனாலும் நீ வேணான்னு சொன்னா நீ ஃபூல் தானே. அப்ப நான் என்னதான் பண்றது? அந்த ஆள் உன்கிட்ட விளையாடின மாதிரி நீயும் அவன் கிட்ட விளையாடணும். அந்த ஆள் சொன்ன பொய்யான கதையை நம்பின மாதிரி நீயும் நடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆளை நீ பழிக்கு பழி வாங்கணும். இனி எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி நடந்துக்காம இருக்க ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். நான் கிச்சுவோட விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். கிச்சுக்கு என்னாச்சு? ரொம்ப பாவமா இருந்த பையன் இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டான்னு நம்பவே முடியல. இந்த காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுவும் செய்வாங்க, இதுக்கு மேலேயும் செய்வாங்க. நம்ம கூட அப்படித்தானே இருந்தோம். உன் அப்பன் கண்ணில் மண்ணு தூவிட்டு 1 வருஷம் லவ் பண்ணி தெரிஞ்சோல்ல. நீங்க கிச்சா மாதிரி பாவம்லாம் இல்லையே. பாவமா இல்லையான்னு இந்த நிலைமையில தானே தெரிஞ்சுக்க முடியும். அவன் கண்ணு கீழே கரு வளைய மாதிரி ஒண்ணு வந்திருக்குல்ல, அதான் லவ். என்ன இருந்தாலும் நம்மளோட கம்பெனி ஸ்டாஃப் இல்ல, நாம ஒரு கல்யாண பரிசு கொடுக்கணும். ஆமாமா, நானும் அதான் யோசிச்சேன். நாளைக்கு ஒரு gift வாங்கி கொடுத்துடலாம். அது பத்தாது, அது சர்ப்ரைஸா இருக்கணும். நம்மளே நேர்ல அவங்க வீட்ல போய் கொடுக்கணும். அவங்க வீட்டுக்கா? ஆமா, அதனால என்ன? அப்படி இல்ல, நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற நம்ம ஸ்டாஃப் வீட்டுக்கு நம்மளே போனோம்னா அசிங்கமா இருக்காது? போணும். நீங்க ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? நீங்க வரலன்னா விடுங்க, நானே போய்க்கிறேன். வேணாம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சார், இது மறுபடியும் குழப்பமாகும். ஒரு வாட்டி நீங்க போய் சொன்னீங்க, அதையும் பாவம் அவன் நம்பிட்டான். தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமா இதை ஸ்டாப் பண்ணுங்க. நிறுத்தி இருக்கலாம், ஆனா அவன் நம்பிட்டா இல்ல. இனி உடைஞ்சிருச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். கரெக்ட். கிச்சா, உங்களுக்கே சொன்னா புரிய மாட்டேங்குது. பாத்தியா அகிலாக்கு காமன் சென்ஸ் இருக்கு. தெரியாம நான் ஒரு போய் சொல்லி தொலைச்சிட்டேன். அதுல இருந்து தப்பிக்க நான் என்ன பண்ணணும்? தொங்கி சாவணுமா? எஸ் சார். இப்ப நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு மணி நேரத்து விஷயம்டா. நாளைக்கு நைட்டு நாங்க உங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரோம். திரும்பி போற வரைக்கும் எங்க முன்னாடி புருஷன் பொண்டாட்டியா நீங்க நடிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். அதை விட சிம்பிளா வேற விஷயம் இருக்கு. நாங்க 2 பேரும் ஹனிமூன் போயிட்டோம்னு சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம், அசிங்கம். நான் சொல்றது மட்டும் நீ கேளு. அதுலயும் வேற ஒரு பிரச்சனை இருக்கு எந்த சார். பிரச்சனையும் இல்ல. நீ இவ்ளோ பயப்படுற? நான் ரெடி தான். அது இல்ல பிரச்சனை.
என் வீட்டை பார்த்தா கல்யாணம் ஆனவனோட வீடுன்னு சொல்லவே முடியாது சார். உன் வீட்டு முன்னாடி எழுதி வச்சிருக்கா கல்யாணம் ஆகலன்னு? அப்படிலாம் எழுதி வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு டைனிங் டேபிள் கிடையாது, ஒரு அலமாரி இல்ல, சோஃபா இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, கிரைண்டர் கிடையாது. ஒரு டிவி இல்ல, ஒரு ஃப்ரிட்ஜ் இல்ல, கிச்சன் வெசல்ஸ் கூட இல்ல. அடடா, அப்புறம் ஒரு மெயின் ஐட்டம் டபுள் கட்டில் கூட இல்ல. நாங்க படுத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு குழந்தைய வாங்கிக்கோங்க. இத வச்சு வாங்கி தொலை. கொஞ்சம் நில்லு. டபுள் காட் வேண்டாம். ஐயோ, அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? டபுள் காட் ரிப்பேர் கொடுத்துருக்கேன்னு சொல்லு. வா. டபுள் காட் பெட் தான். புலிவாலை பிடிச்ச மாதிரி இல்ல இருக்கு. கிச்சா எப்படி இருக்க? சாரில நான் நல்லா இருக்கேனா? என்ன இப்படி உன்னை பார்க்கும்போது தேவதை மாதிரி இருக்க. இல்லனா நான் தேவதா இல்லையா? அப்படி இல்ல, இப்ப பார்க்கும்போது ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்க. அட, இதெல்லாம் ஒரு Dress கிச்சா? புது ஷர்ட் போடுன்னு நான் சொன்னேன்ல, அதுக்காக தானே புது Dress வாங்கி வச்சிருக்கேன். கழட்டு. ஏய், இதுவே போதும். போதாது. என்னோட ஹஸ்பண்ட நடிக்க இந்த அழகெல்லாம் போதாது. முதல்ல Dress மாத்து. இந்தா, இத போட்டுக்கோ. பாத்தியா, இப்ப ரொம்ப அழகா இருக்க. கண்ணாடியில பாரு. இப்ப கரெக்டா மேட்சிங்கா இருக்கு. மேட் ஃபார் ஈச் அதர். ஐயோ, இந்த விஷயத்தை மறந்துட்டேனே. இது வேண்டாமே. ஒரு பொண்ணோட நெத்தில முதல் முறையா பொட்டு வைக்க வேண்டியது தொட்டு தாலி கட்டின புருஷன் தான். வருங்கால கணவரோட பாவம் எதுக்கு? மனசுல வந்துட்டார் போல. குட் ஈவினிங். வாங்க, உள்ள வாங்க. எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு என் வீடு? வீடா? இது ஒரு குட்டி மாளிகை. தேங்க்ஸ். இவரு எப்பவும் சொல்லுவாரு நீங்க ஒரு இன்னசென்ட்னு. அப்படியா? அப்ப மறுபடியும் தேங்க்ஸ். இருந்தாலும் உன்கிட்ட திருட்டுத்தனம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல. திருட்டுத்தனமா? அது என்னது? ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கிட்ட இருந்து நீங்க மறைச்சிட்டீங்க. என்ன விஷயம்? கல்யாண விஷயம் தான். கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல. எனக்கே தெரியாது. திடீர்னு ஏற்பாடு பண்ணதுனால யார்கிட்டயும் சொல்ல முடியலன்னு சொல்ல வந்தேன். நீங்க வீடு நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களே. அதுவும் ஒரே நாள்ல. இல்ல, கல்யாணம் திடீர்னு நடந்தனால எல்லாத்தையும் ஒரே நாள்ல பண்ண வேண்டியதாச்சு, அத சொல்ல வந்தேன். இந்த பெயிண்டிங் எப்படி இருக்கு? அகிலா தான் பார்த்தா. அகிலா பெயிண்ட் பண்ணுவாங்களா? ஆமா, இந்த ரூம் ஃபுல்லா அவளோட வேலை தானே. புரியல இல்ல, ஒரு ஜோக் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹலோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்கக்கா. எப்படி சார் இருந்துச்சு? டோட்டலா கொலாப்ஸ் ஆகிட்டேன். எப்படி? ஓவர் எக்ஸ்பென்ஸ், ஓவர் எக்ஸ்பிரஷன். நூல் அளவுல தப்பிச்சிருக்கும். எங்க வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா? கிரேட். நீ ஏன் நின்னுட்டு இருக்க? அதானே, நீங்க உட்காருங்க. நம்மளுக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? அதானே. நான் உட்காரு. ஆமா, நீங்க ஏன் இன்னும் சாப்பிடல? சாப்பிடுங்க சார், எல்லாம் உங்களோட பணம் தான். இல்ல, சார் கொடுக்கற சேலரி தானே இது எல்லாமே, அத சொல்ல வந்தேன். நீங்க ஹனிமூன் எங்க போனீங்க? ஹனிமூன்? ஹனிமூனுக்கு எங்க சார்? ஊட்டிக்கு. இல்ல, உங்க ஹனிமூன் எனக்கு எப்படி தெரியும்? ஹனிமூன் எங்களுக்கு தான் இல்ல, அது நிறைய இடத்த பிளான் பண்ணிருந்தோம், ஆனா சார் தான் ஒத்துக்கல. அது வேலை டென்ஷன், அதுதான். கல்யாணம் ஆனதுனால உங்களோட மாடலிங்க விட்டுருவீங்களா? எங்க அதை விட்டுல மனோ சார் அப்புறம் கஷ்டப்படுவாரு. என்ன சார்? ஆமாமா, அகிலா கம்பெனியோட நல்ல மாடல் இல்லையா? மாத்திரம் இல்ல, கெரியர் இஸ் கெரியர் இல்ல. ஆமா, நீங்களே அழகா தான் இருக்கீங்க, நீங்க ஏன் மாடலிங் பண்ணல? அதுக்கு இவர் ஒத்துக்கணும்ல. அது ஏன் சார்? உங்களுக்கு தான் மாடல் கேர்ள்ஸ்னா ரொம்ப பிடிக்குமே. சிக்கன் ஃப்ரை ஒரே ஏறிடுச்சு. ஐயோ சார், தண்ணி குடிங்க. இல்ல, நீ போய் ஸ்வீட் எடுத்து வா, சாருக்கு நான் தண்ணி கொடுத்துக்கிறேன். இல்ல, நான் கொடுக்கறேன், நீ போய் ஸ்வீட் எடுத்து. நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தான் கொடுப்பேன்னு சொல்றேன். போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா, நானே தண்ணி குடிச்சுக்கிறேன். அந்த ஆளு மூஞ்சிக்கு ஸ்வீட் வர. ஸ்வீட். ஐஸ்கிரீம் ரெடியா மேடம்? நீ எதுக்கு இங்க வந்த? அது என்னன்னா, இந்த புருஷன் பொண்டாட்டியா நடிக்கும் போது துளி கூட சந்தேகமே வரக்கூடாதுன்னு தானே மனோ சார் சொல்லியிருக்காரு. அதனால உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் அப்படியே உள்ள வந்துட்டேன். நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணேன் டார்லிங்? டார்லிங்கா? டேய், புருஷன் வேஷம் அவங்க முன்னாடி மட்டும் போதும். என்கிட்ட காட்டுன இத எடுத்து அப்படியே மூஞ்சில கொட்டிடுவேன். டார்லிங்கா? சரி, எந்திரி. என்ன எழுந்துட்டீங்க? ஐஸ்கிரீம்? சாரி, கூலிங்க நான் ஒன்னும் சாப்பிட மாட்டேன். தேங்க்ஸ். சரி. ஐயோ, நீங்க ஏன் எழுந்துக்கிறீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சது யாருக்காக?
சாப்பிடுங்க மனோ ப்ளீஸ். மனு சார் சரி மனோ சார் சாப்பிடுங்க. ஐயோ சார் நான் தெரியாம. இட்ஸ் ஓகே. ஐயோ சார் ஷர்ட் எல்லாம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அது பார்த்துட்டேன். நான் தொடச்சு விடுறேன். போகல சார். போதும், நான் வீட்டுக்கு போய் வாஷ் பண்ணிக்கிறேன். எதுக்கு அவசரப்படுறீங்க? ஐயோ இங்கே இருங்க சார், நான் தொடச்சு விடுறேன். போயிடுச்சா? போயிடுச்சு. நாம எப்ப பாக்குறது? நாளைக்கு. நில்லுங்க. ஃபுட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு இல்ல? இதுக்கப்புறம் அங்க ஒரு விசிட். எங்க? எங்களோட வீட்டுக்கு. அப்படித்தானுங்க? ஆமா. ஐயோ ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். ஒரே ஒரு போட்டோ, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. இல்ல போட்டோ எல்லாம் எடுக்க வேணாம். போட்டோ வேணாம். எதுக்கு? இது பழைய கேமரா இல்ல. இதுவே போதும். என்னோட ஆல்பத்துல வைக்கத்தான். போஸ் கொடுங்க. இல்ல நில்லுங்கன்னு தான் சொல்றேன். அப்படி இல்ல கிச்சு, தோள் மேல கை போட்டு நில்லு. கை போட வேணாம், தோள்ல வேணாம். ஏங்க அது வேணாம்? அவுட் ஆஃப் ஃபேஷன்ல. அவுட் ஆஃப் ஃபேஷன் என்ன? டீ கை போடு கிச்சு. தோள்ல கை போடுன்னு சொன்னேன். ஸ்மைல் ப்ளீஸ்.